உங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை வந்து ப்ரைவேட் ஆக்கிறதுக்கு முதல்ல உங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிங்க. இது மாதிரி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு லோகோ தெரியுது பார்த்தீங்களா? இந்த லோகோ மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க் தெரியும். இந்த 3 மார்க் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து கிரியேட்டர் அண்ட் டூல்ஸ் அண்ட் கண்ட்ரோல்னு இருக்கும். இது மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ப்ரைவேட்னு சொல்லிட்டு இங்கே பப்ளிக்னு சொல்லிட்டு இருக்குது. இதை தான் நம்ம ப்ரைவேட் ஆக போகிறோம். உதாரணமாக உங்களுக்கு சொல்லணும்னா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ப்ரைவேட் அக்கௌண்ட் சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா? இதை நீங்கள் எனேபிள் பண்ணுங்களா? எனேபிள் பண்ணிங்கன்னா இஃப் யூ வாண்ட் டு மேக் யுவர் அக்கௌண்ட் ப்ரைவேட்டு ஃபஸ்ட்டு சுவிட்ச் அக்கௌண்ட் டு பர்சனல்னு சொல்லிட்டு காமிக்குது. முதல்ல நம்மளுடைய அக்கௌண்ட்டை வந்து பர்சனல் அக்கௌண்ட்டாக மாற்றணும் அப்படின்னு சொல்லுது. இப்போ பர்சனல் அக்கௌண்ட்டாக மாற்றிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறோம்? பேக் வரும். பேக் வந்துட்டு இந்த இடத்துல வந்து கிரியேட்டர் டூல்ஸ் அண்ட் கண்ட்ரோல்னு இருக்குது பார்த்தீங்களா? இது மேலே கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பாருங்களா சுவிட்ச் அக்கௌண்ட் டைப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்குது. இந்த சுவிட்ச் அக்கௌண்ட் டைப் மேலே நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து பிஸ்னஸ் அக்கௌண்ட் அதுக்கப்புறம் பர்சனல் அக்கௌண்ட் 2 ஆப்ஷன் காமிக்குது. நம்ம வந்து பர்சனல் அக்கௌண்ட் மேலே கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோடனே இந்த இடத்துல வந்து சுவிட்ச் டு பர்சனல் அக்கௌண்ட் சொல்லிட்டு இங்கே வந்து என்னென்ன எழுதிக்கிறாங்க. இங்கே என்ன எழுதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் அக்கௌண்ட்டில் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து கட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம இருந்தாலும் சுவிட்ச் பர்சனல் அக்கௌண்ட் சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கே லோட் ஆகுது பாருங்க. இப்படி லோட் ஆகிட்டு பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு வந்து கன்வெர்ட் ஆகிடும். சுவிட்ச் டு பர்சனல் அக்கௌண்ட் சொல்லிட்டு வந்துடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி பேக் வாங்கலாம். இல்லாட்டா வந்து கொஞ்சம் பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு திருப்பி இந்த லோகோ மேலே கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த 3 மார்க் மேலே இப்படி கிளிக் பண்ணுறோம். 3 மார்க் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்களா? ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து பப்ளிக்னு தான் இருக்குது. அக்கௌண்ட் ப்ரைவசி பப்ளிக்னு இருக்குது. இது மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துறாங்க. என்னென்னா உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து பப்ளிக்கு பண்ணும்போது யார் வேணால் பார்த்துக்கலாம். அதாவது இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இல்லைனா கூட அவங்க வந்து பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட் வந்து ப்ரைவேட்டில் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? உங்களை யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க மட்டும் தான் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுத்துறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இங்கே ப்ரைவேட் சொல்லிட்டு எனேபிள் பண்ணுறோம். எனேபிள் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு ப்ரைவேட் அக்கௌண்ட் சொல்லிட்டு இங்கே 1 2 3 4 ஆப்ஷன் சொல்லிட்டு கொடுத்துறாங்க. இந்த 4 ஆப்ஷன் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான மேட்டர் தான் சொல்லியிருப்பாங்க. என்னன்னா உங்கள் ஃபாலோவர்ஸ் மட்டும் தான் உங்களுடைய போஸ்ட்டை வந்து பார்க்க முடியும். அதுக்கப்புறம் இந்த @ மென்ஷன்லாம் வந்து இந்த ஆப்ஷன்லாம் உங்களுக்கு கிடைக்காது ப்ரைவேட்டில். அதுக்கப்புறம் நீங்கள் யாரோ ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்க மட்டும் தான் நீங்கள் மெசேஜ் பண்ண முடியும், சேட் பண்ணிக்க முடியும். இங்கே வந்து இப்போ 24 மணி நேரத்துக்குள்ளே ரீஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிது பார்த்தீங்களா? இது என்னத்துக்குன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பப்ளிக்கில் இருக்கிறபோது உங்கள் வீடியோவை வந்து யாராவது ரீமேக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இல்லாட்டா வந்து உங்கள் ஸ்டிக்கர்ஸ் உங்கள் டெம்ப்ளேட்ஸ் யாராவது யூஸ் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா? நீங்கள் ப்ரைவேட்டு கன்வெர்ட் பண்ணும்போது அதெல்லாம் வந்து டிலீட் ஆகிடும்னு சொல்லிக்கிறாங்க. அதாவது நோ ஒன் கேன் ரீயூஸ்ன்னு சொல்லிட்டு பாருங்கள். உங்கள் கண்டென்ட் யாராவது யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் ப்ரைவேட் கன்வெர்ட் ஆகும்போது எல்லாம் டிலீட் ஆகிடும். ரீஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா 24 ஹவர்ஸில் திருப்பி அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. அதனால நீங்கள் உங்கள் கண்டென்ட் யாராவது ரீயூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் வந்து போயிடும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? சுவிட்ச் ப்ரைவேட்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரைவேட்டு கன்வெர்ட் ஆகிடுச்சு. யுவர் நவ் இன் ப்ரைவேட் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. இப்போ நீங்கள் வேறு யாராவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு ப்ரைவேட்னு சொல்லிட்டு காமிக்க ஆரம்பித்து விடும். இப்போ நீங்கள் மட்டும் பர்சனலாக உங்களுடைய குரூப்பில் சேட்டில் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இந்த சிம்பிளான இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.